ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா எக் ஆம்லெட் மேகி நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். முதல்ல நூடுல்ஸை நல்லா வேக வச்சுருவோம். அதுக்கு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுட்டு 2 டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்துக்கிறேன் நூடுல்ஸ் வேகிறதுக்காக. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. சூடான பிறகு ஒரு பேக்கெட் அளவு மேகி நூடுல்ஸை தான் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வெந்து வரணும். இந்த ரெசிபி செய்கிறப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ நூடுல்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அப்போ தான் நமக்கு ஈவனாக வெந்து வரும். ஸோ ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக மேகி வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது கொஞ்சமாக உப்பை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு எந்த அளவு உப்பு தேவையோ அந்தளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு தான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பை சேர்த்துட்டு கலந்து விட்டாச்சு. அடுத்து மேகி மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஒரு பேக்கெட் அளவு மேகி மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி வரணும். அது வரைக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த நூடுல்ஸும் நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட்டும் ஆயிடுச்சு. இந்த மசாலா பார்த்திங்கன்னா இப்போது ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த நூடுல்ஸை இந்த டைமில் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டு முட்டையை உடச்சி ஊற்றுக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 2 முழு முட்டையை சேர்த்துக்கிறேன். இதில் ஒயிட்டும் எல்லோ யோக்கும் சேர்த்துக்கிறேன். நான் 2 முட்டையை நல்லா உடச்சி இதில் சேர்த்தாச்சு. அடுத்து இதை நான் கம்ப்ளீட்டாக பீட் பண்ணணும் விஸ்கை வச்சு. ஸோ இது வெள்ளையும் மஞ்சக்கருவும் ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். எந்த அளவுக்கு உங்களால் பீட் பண்ண முடியுதோ அந்தளவு விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணிடுங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட விஸ்க் இல்லைன்னா நீங்கள் ஸ்பூனில் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூளை சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு உங்களுக்கு சுவைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த இஞ்சியை சேர்த்துக்கலாம். அடுத்து குடமிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கணும். அடுத்து காரத்துக்கு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். அடுத்து வாசத்துக்காக கொத்தமல்லியை பொடி பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம். வெங்காயமும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் எடுத்திருந்தேன் இதுக்காக. அடுத்து தக்காளியை சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக நறுக்கின ஒரு பெரிய சைஸில் தக்காளியை சேர்த்துக்கிட்டு அடுத்து துருவி வச்சுருந்த கேரட்டை சேர்த்துக்கலாம். அடுத்து தயார் பண்ணி வச்சுருந்த மேகி இருக்குது பார்த்தீங்களா, வேக வச்சுருந்ததை அதை நம்ம எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போது ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி இந்த அளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ பாருங்கள், தயாராகிடுச்சு. ஆம்லெட் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் தோசைக்கல்லை வச்சுட்டேன். தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு எண்ணெயை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்துட்டு தயார் பண்ணி வச்சுருந்த எக் மிக்ஸை தோசைக்கல்லில் சேர்த்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஆம்லெட் பார்த்திங்கன்னா. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதை திருப்புறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்பி போடுங்க. 2ஆக உடைய கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ மெதுவாக நீங்கள் ஈவனாக எல்லா சைட்லேயும் எடுத்துகிட்டு நீங்கள் நடுவில் வச்சு தோசைக்கல்லில் திருப்பி போடுங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டாச்சு. இப்போ இன்னொரு சைடும் நமக்கு நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு சைடும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு தயாராகிடுச்சு. இதே போல் மீத உள்ள எக் மிக்ஸை தோசைக்கல்லில் போட்டு ஆம்லேட் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை நாளாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூடுல்ஸ் தனித்தனியாக தெரியும். இதை சாப்பிட்றப்போ லேயர் லேயராக வரும் நமக்கு. இதை மஸ்ட்டு ட்ரைங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காவோ செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மிச்சம் இல்லாமல் சாப்பிட்ருவாங்க. டெய்லி ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்குறப்போ அவங்களுக்கு சலிச்சு போயிடும். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க.
நிறைய பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.